Student, 12th standard chapter 5 exam 5.11 find the equation of tangent and normal to the circle x square plus y square equal to 25 at a point p of minus 3, 4. ஒரு சர்க்கிள் டேர்ம்ஸ் இருக்குது. ஒரு சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 25, நான் 5னா 5 ஸ்கொயர் 25 பண்ணால் அப்போ ஆர் 5 ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் டேர்ம்ஸ் இருக்குது. இந்த சர்க்கிள் டேர்ம்ஸ் நமக்கு நேரம் இந்த சர்க்கிள் என்ன மீட் பண்ணிட்டு போகிறது டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். இது கிராஸாக நமக்கு இது நார்மல் சொல்லணும். இது வந்து டச் பண்ணுறது டேஞ்சன்ட்டு, இந்த இதுதான் நார்மல் ஈக்குவேஷன். இதுலேயே நமக்கு என்ன வரும், அந்த நார்மல் என்ன எனி ஒரு பாயிண்ட் நமக்கு மூவ் ஆகுது. என்ன வரும், பி ஆஃப் -3, 4 மூவ் ஆகுது. இந்த டேஞ்சன்ட் நார்மலி எனி ஒரு பாயிண்ட் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதும்போது நம்ம அந்த ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன்னா இந்த நார்மல் ஈக்குவேஷனான்னு கேட்குறாங்க. இது ஜஸ்ட் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 25 சர்க்குலர் ஈக்குவேஷன். அந்த டேஞ்சுக்கு டேஞ்சன்ட் ஈக்குவேஷன்னா நார்மல் ஈக்குவேஷனாக ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் ஒரு சர்க்கிளுக்கு மேலே தான் டேஞ்சன்ட் இருக்குது. அப்போ சர்க்கிள் மேலே டேஞ்சன்ட்னா அந்த சர்க்கிளுக்கு எப்பவுமே நேரம் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து x1 யூஸ் பண்ணலாம், ஒய் ஸ்கொயருக்கு வந்து y யூஸ் பண்ணலாம். அந்த +25 வந்தால் -25 0. எப்பவுமே எங்கே பார்த்தா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னா x1 டேன் ஜஸ்ட் டேனுக்கு ஓகே டேஞ்சன்ட் யூஸ் பண்ணதுக்கு. அப்போ டேஞ்சன்ட்டுக்கு x1 + y1 -25 இதான் நமக்கு டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன். இந்த டேஞ்சன்ட் மேலே தான் அந்த பாயிண்ட் எனி ஒரு பாயிண்ட் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பாயிண்ட் எடுத்து இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட் மேலே அப்ளை பண்ணலாம். அப்போ இது பாயிண்ட் என்ன வரும், x1 இது y1 பாயிண்ட். அப்போ x1க்கு -3, y1க்கு 4 யூஸ் பண்ணணும். இப்போ -3x + 4y -25 0. இப்போ எக்ஸில் வந்து மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஆகணும்னா மைனஸ் ஆன் போர் சைடு ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3x - 4y + 25 0. நம்ம என்ன வரும், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் வெரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டேஞ்சன்ட் தெரிஞ்சாவே நார்மல் வெரி ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற சிம்பிளாக வரும். இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஒயில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எக்ஸில் யூஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஒயில் யூஸ் பண்ணுறீங்க. 4 போட்டீங்க 3 பண்ணும். இந்த சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கான்ஸ்டன்ட் டைம் கே போட்டால் நார்மலாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஒய் கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸில் யூஸ் பண்ணுறீங்க, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒயில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சென்டராக பாரு ஒய் பக்கத்தில் மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அப்போ மைனஸ் எத்தனை வரும், ப்ளஸ் போட்டோம். என்ன வரும், கான்ஸ்டன்ட் என்ன போட்டோம், கேன்னு போட்டோம். இதுதான் நம்ம என்ன வரும் நார்மலோட ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் 1 எடுத்தோம். இந்த கே வேல்யூ ஃபைன் பண்ணால் நமக்கு நார்மல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். இப்போ கே யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதே சேம் பாயிண்ட்டை கொண்டு வந்து வரோம். இது எக்ஸுக்கு இது ஒய்க்கு சப்ஜெக்ட் பண்ணால் 4 × -3 3 × 4 + k = 0னா -12 + 12 k கொடுத்தோம்னா இப்போ k = 0. இது k 0.1 சப்ஜெக்ட் பண்ணால் 4x + 3y = 0. இதை நம்ம என்ன நார்மல் ஈக்குவேஷன். இது டேஞ்சன்ட் ஈக்குவேஷன். டேஞ்சன்ட் தெரிஞ்சால் நார்மலி ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நடுவில் ஒயில் பக்கத்தில் இருக்க சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணால் அது அப்புறம் லாஸ்ட்னா வரும் கான்ஸ்டன்ட் கே யூஸ் பண்ணால் நார்மலாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.